அதாவது இப்போ மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான மாற்றம் கோரிக்கை எழுந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. பரம்புப்பட்டி, சின்ன உடைப்பு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் விமான நிலையத்திற்கான அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் விமான நிலையம் அருகே உள்ள சின்ன உடைப்பு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 வீடுகள் இந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டே இதற்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அன்றைய காலகட்டத்தில் நிலத்தின் மதிப்பீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அளவு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பணம் வழங்குவது கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை மீட்பதற்காக விமான நிலைய அதிகாரிகள் வந்த நிலையில் கிராம மக்கள் தங்களுக்கு ஏற்கனவே மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் மாற்று இடத்துக்கு பதிலாக அங்கே ரெடியா போலாம் ரெடியானே ரெடி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு சர்வதேச விமான நிலையம் ஏற்பாடுகள் நடைபெற்றது. இந்த நிலையில் விமான நிலையத்தை சுற்றியுள்ள உள்ளிட்ட மதிப்பீட்டின் ஒரு 150க்கும் மேற்பட்ட வீடுகள் கையகப்பட்ட அந்த 2009 காலகட்டப்படி நிலத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டு தற்போது 2022ஆம் ஆண்டு அந்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது தங்களுக்கு போதாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் கூடுதலாக பணம் வழங்க வேண்டும். மேலும் இதற்கான மாற்று இடமும் எங்களுக்கு வழங்கி அரசு எங்களுக்கு மாற்று இடத்துக்கு அரசு இந்த வீடுகளை கைப்பற்றிய பிறகு அதற்கான மாற்று இடம் வழங்குவதாக ஏற்கனவே உத்தரவு தெரிவித்திருந்ததாகவும் தற்போது மாற்று இடம் இதுவரை வழங்கப்படவில்லை என கடந்த வாரம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து விமான நிலைய அதிகாரிகள், காவல்துறையினர் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தங்களுக்கு விரைவில் மாற்று இடமும், அதாவது 3 சென்ட் இடம் மற்றும் அரசு வீடு கட்டி தர வேண்டும் என்ற ஏற்கனவே தெரிவித்திருந்த உத்தரவை நிறைவேற்றி தர வேண்டும். அதுவரை தங்களுக்கு வீடை காலி செய்வதற்கான அனுமதி கொடுக்கக்கூடாது. எங்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த பின்னே எங்களை இந்த இடத்திலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை இருந்து வந்தது. தற்போது வரை அந்த நடவடிக்கையானது எடுக்கவில்லை எனவும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் மூர்த்தியிடம் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாததால் கிராம மக்கள் தங்களுக்கு மாற்று இடம், அதாவது 3 சென்ட் நிலம் மற்றும் அரசு வீடு கட்டி தரும் வரையான இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தங்கள் வீட்டை காலி செய்ய மாட்டோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக விமான நிலைய அதிகாரி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 1000க்கும் மேற்பட்ட போலீசாருடன் இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் குவிந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகின்றது. தொடர்ந்து மக்கள் தங்களுக்கான மாற்று இடம் வழங்கும் வரையும் ஏற்கனவே தெரிவித்தபடி கூடுதல் நிதி ஒதுக்கி தர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுத்து போலீசாரை ஊருக்குள் நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களுக்கு தங்கள் கிராமத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற தொடர்ந்து கோரிக்கை எழுத்து வருகையில் அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது நிலத்தை கையப்படுத்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் கிராம மக்கள் போலீசாரையும் அதிகாரிகளையும் உள்ளே நுழைய விடாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பெண்கள் போலீசார் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தற்கொலை செய்யக்கூட தயாராக உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக நம்ம கிராம மக்கள்கிட்ட கேட்போம். என்ன பிரச்சனை? எங்களுக்கு அடிப்படை வசதி நாங்கள் ஒரு வாரமாக கோரிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். 7 நாளைக்கு முன்னாடி 7 கோரிக்கை வச்சோம். ஆனால் இன்னைக்கு அடிப்படை வசதியை அடிப்படை தேவை என்ன எங்களுக்கு? இந்த மக்கள் வெளியே ஒரு ஸ்கூலுக்கு போனால் திரும்பி வர எங்கே இருக்குது வீடு? அடிப்படை வசதி வீடு கட்டி கொடுங்க, இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுங்க. அதை கேட்குறோம். இந்த இளையெடுப்பு சட்டத்துப்படி பெரிய மோசடி நடந்திருக்கு. 2வதாக
இந்த சைடில் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது, ஐசிஎம் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்கள ஒன்றும் காலிப்படுத்தலை, ஒன்றும் அப்புறம் வெக்கேட் பண்ணல. அதே போல் இந்த பக்கம் போர்வை நான்கோழி சாலை அருப்புக்கோட்டை சாலை போயிட்டு இருக்கு, அதை ஒன்றும் பிளாக் பண்ணல. அதுக்கு மாற்று சுற்றுச்சாலை போடவே இல்லை. இப்படிலாம் எதுவுமே செய்யாமல் எங்களை மட்டும் எங்கள் தெய்வந்திர மக்களை மட்டும் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கிளப்புறதுக்கு என்ன காரணம்? இந்த அரசு ஏன் இவ்வளோ துடிக்குது? ரெண்டாவது எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுத்தாங்க. இழப்பீடு கொடுத்தது 2009 நோட்டீஸ் அனுப்பி அது 1894 சட்டப்படி தான், நிலையமைப்பு சட்டப்படி தான் கொடுத்தாங்க. அந்த சட்டத்தை ரிப்பீல் ஆகி 2013 ஒரு ரைட் டு ஃபேர் கமிஷன் ஆக்ட் போட்டாங்க. இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்படியா 2013 சட்டத்தைப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி 1997 தமிழ்நாடு நிலையமைப்பு சட்டத்தைப்படி அந்த சட்டமே இதாக போச்சு, அபாலிஷ் ஆயிடுச்சு. ஏன்டா ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் புதுசாக அப்ளை பண்ணவே இல்லை. 2013 சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரூல்ஸ் புதுசாக அப்ளை பண்ணணும். அதை கூட ஃபாலோ பண்ண, அதை அப்ளை பண்ணாமையே பழைய சட்டத்துப்படி பழைய ரூல்ஸ் படி எடுக்கிற பழைய விதிகள் படி எடுக்க, அது முற்றிலும் தவறானது. இந்த நிலையெடுப்பு சட்டத்தில் வந்து நிலையெடுப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணி பெரிய மோசடி நடந்திருக்கு. அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு வந்து புது சட்டத்தின்படி 2013 சட்டத்தின்படி தான் எங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும். எங்களுக்கு அடிப்படை தேவையை வந்து பூர்த்தி செய்து கொடுத்த பின்னாடி தான் எங்கள் மக்களை வந்து வெளியேற்றுங்கன்னு சொல்லணும். நாங்கள் வெளியே போக மாட்டோம்னு சொல்லவே இல்லை, அடம் பிடிக்கவே இல்லை. அடிப்படை தேவை என்ன? ஒரு மனிதனுக்கு குடியிருப்பு வேணும்ல. இன்னைக்கு காலையில் கரண்டை கட் பண்ணிட்டாங்க. ஒன்று கொஞ்சம் தண்ணியை கட் பண்ணுவாங்க, ஒன்று கொஞ்சம் வீடு அடிச்சுடுவாங்க. நாங்கள் எங்கே போவோம்? எல்லா பேரும் உனக்கு வரக்கூடிய எதிர்காலம் வந்து 3 மாதம் வந்து பனிக்காலம், கொசுக்கடி காலம். குழந்தைகளை வச்சு எங்கே போவாங்க? இன்றைக்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டீங்க, திருப்பி எங்களை 15 நாள் ரிமாண்டில் வெளியில் விடுறீங்க. நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு ஒரு முகவரி இருக்கா? வீடு இருக்கா? எப்படி சார் போவோம்? இப்போ திரும்பி வரணும், வீட்டுக்கு வரணும். இந்த வீடு இல்லை, எப்படி பெற முடியும்? இதை கூட ஒரு அடிப்படை ஒரு ஆடுமையும் கூட அந்த அறிவு இருக்கும். அது கூட இல்லாமல் இவ்வளோ வன்முறையாக வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் வந்து அப்படி வந்து அமைச்சர்கிட்ட பேசுவோம். 1 வார காலம் கொடுத்தாரு. அது உண்மையா பொய்யா அது அவரது கடவுள் தான் வெளிச்சான். 1 வார காலம் கொடுத்து 3 நாள் கூட ஆகலை. இன்றைக்கி வந்துட்டாங்க. இந்த 3 நாள் தொடர்ந்து நேற்று காலையில் 2 அதிகாரி வந்தாங்க. இன்றைக்கி காலையில் 300 போலீஸு 150 வாகனம் இருக்குது வந்து நிற்கிறாங்க. மக்கள் வந்து எங்களை இதை உணர்ந்து எங்களுடைய பிள்ளைய படிப்பு எல்லாமே ஒரு 10-15 பேர் இங்கே டேங்க்ல நிற்கிறாங்க. நாங்கள் தற்கொலை செய்ய ரெடியாக இருக்கோம். இந்த இவரெல்லாம் படுத்திருக்காரு. இவரெல்லாம் 50 லட்சம் வீடு கட்டி 5 பைசா தரல. 13 குடும்பங்களுக்கு வீடு தரல, இடத்துக்கு பணம் தரல. என்னுடைய வழக்கு இந்த கிராமத்து சார்பாக ஒரு எங்கள் சமுதாயத்துக்குண்டு மாநிலம் இருக்குது, 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குது. அது சம்மந்தமாக வந்து மதுரை சார்பு நீதிமன்றம் 3வது சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கு நம்பர் வந்து LAP 380/2023. அந்த வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கு ஒரு தீர்வு காணாமல் எப்படி எடுக்க முடியும்? அவங்க சொல்கிறாங்க அதிகாரி சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் மன செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. அந்த 380 380க்கு 2022க்கு வந்து அதுக்கு என்ன தீர்வு தரணும்ல? அது யாரோட ஏன் மன செட்டிலான்னு கேட்கணும்ல? என்னோட தனிப்பட்ட வழக்கே வந்து RDO கோர்ட்டில் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். பத்திரத்துலேயோ சரியான இடம் அதிகமான இருக்குது. அவங்க இது UDR அடங்கல், UDRக்கு அப்புறம் உள்ள அடங்கல்லையும் சரியாக இருக்குது. ஆனால் அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பட்டா சிட்டாவில் வந்து என்னோட இடங்கள் குறைஞ்சிருக்கு. அது சம்மந்தமாக தான் வழக்கு போட்டிருக்கேன். அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை, நம்பராகவும் இல்லை. அதிலெல்லாம் தீவிரம் காட்டாமல் மக்களை வந்து இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே போங்க அப்படின்னு என்ன வன்மம் தெரியல. எல்லா வீட்லையும் குழந்தை குட்டி இருக்கு. இந்த நோட்டீஸ் அனுப்புறது தாங்க பாருங்க. 97 சட்டத்தை 97 காட்டியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு நிலையெடுப்பு சட்டம். இது வந்து ஒரு நடைமுறை கொண்டு வர சட்டம். இந்த சட்டத்துக்கு மெயின் சட்டம் வந்து 1894. அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு இந்த சட்டத்தை போட்டாங்க. இப்போ அந்த சட்டமே ரிப்பீல் ஆயிடுச்சு, அதுவே அபாலிஷ் ஆயிடுச்சு. அதை பிரைம் பண்ணி தான் காங்கிரஸ் பீரியடில் வந்து 2013 சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தனியாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணுமா இல்லையா? ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி அதன்படி தான் நடைமுறைப்படுத்தி எடுக்கணும். அந்த சட்டத்தை நிலையெடுப்பு எடுக்கணும். அதை ஃப்ரேம் பண்ணாமல் பழைய சட்டத்தை வச்சு எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது இல்லையா? சொல்லுங்க. எல்லா பேசுறாங்க, மக்கள் முன்னாடி பேசட்டும். நாசம் பண்ணி போயிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் முன்னாடி பேசட்டும். ஏன் 4 பேர் ஏன் போறீங்க? போகக்கூடாது. அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு வந்து மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும். தங்களுக்கு வந்து குடியிருப்பு வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும். திடீரென தங்களை காலி செய்தால் நாங்கள் என்ன செய்வது? தங்கள் பிள்ளைகள் வந்து எங்கே தங்குவார்கள்?
என வந்து தொடர்ந்து மக்கள் கோரிக்கை எடுத்து வந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் வந்து தங்களை வந்து மிரட்டுவதாகவும் இதனால் சிலர் வந்து மாற்று இடம் தரும் வரை இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என கூறி தற்கொலை செய்யும் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். 2013 சட்டப்படி நில மதிப்பீடு செய்ய வேண்டும், ஆனால் அதை ரத்து செய்துவிட்டு 2018ஆம் ஆண்டு சட்டப்படி நில மதிப்பீடு பணம் வழங்கியதாகவும் இது தங்களுக்கு போதுமானதாக இல்லை. இருந்த நிலையில் எங்களுக்கு வந்து அரசு நாங்கள் கேட்ட இடத்துல வந்து இடம் ஒதுக்கி தர வேண்டும், அங்கே வந்து நாங்கள் குடியிருப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தொடர்ந்து கிராம மக்கள் கோரிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கிராம மக்கள் ஒருத்தருக்காக விட்டு கேட்பேன். சார் நில அபகரிப்பில் இடம் எடுக்கிறாங்க விமான நிலையத்திற்காக. கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குற கவர்மெண்ட்டு பல தலைமுறையாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்து ஒரு வீடு கட்டி தர்றதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன ஒரு நஷ்டம் வந்துட போகுது? கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்கல்ல, நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் உடைமைகள்லாம் கொடுக்குறோம்ல, ஏன் இதுக்கு செவி சாய்க்க மாட்டீங்க? நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்கல, எங்கள் இடத்த வாங்கிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க எங்களுக்கான. இன்றைக்கி உள்ள 2024 படி எங்களுக்கு வேலைப்படி எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், 3 சென்ட் பள்ளிக்கூடம் கட்டி தரணும், மயானம் கட்டி தரணும். இதுதான் எங்கள் இந்த பொதுமக்களுடைய கோரிக்கை. இதை வந்து இந்த அரசாங்கம் கண்டிப்பாக செஞ்சு தரணும். அப்படி செய்ய தவறினா நாங்கள் இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம். இன்றைக்கி காலையில் கரண்டை கட் பண்ணிட்டீங்க, ஒரு குடி தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, குழந்தைகளை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணியை கரண்டை கட் பண்ணிட்டா சரியாயிருமா? தண்ணியை கட் பண்ணிட்டா சரி பண்ணிடுமா? இன்றைக்கி ஒரு நாள் கட் பண்ணுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் இந்த ஊர்லேயே தான் இருப்போம். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இருந்துருவீங்க? இருங்க. இந்த அதிகாரிகள் 2 மாதம் இருக்கிறாங்க, 2 மாதம் வெளியேறாங்க. இப்படியே 2008 எடுத்து கணக்கெடுத்து நீங்கள் 2009 செட்டில் பண்ணியிருக்கணும்ல, ஏன் 16 வருஷம் இழுத்து அடிச்சிங்க? அப்போவே எங்களை இருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு வீடு வந்து விஸ்தீகரிப்பு பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இவ்வளோ வேலை பண்ணிட்டு இப்போ ஒரு லோடு எம்சாண்டு வந்து இன்றைக்கி 23,000 ரூபா சொல்கிறேன். எப்படி நாங்கள் வீடு கட்டுறது? நீங்கள் வெறும் 430 ரூபா எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி 2089 ரூபா போட்டாலும் வீடு சரியான வீடு கட்ட முடியாது. மணல் கிடைக்கல, எல்லாத்துலேயும் மோசடி. இந்த நில அபகரிப்புலையும் மோசடி, 100 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காரு இந்த கவர்மெண்ட்டும் அதிகாரியும் தாசில்தார் அம்மாவும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இடம் கொடுத்ததா எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இப்போ எதுவுமே இல்லை. உடனே 1000 போலீஸை கூப்பிச்சுட்டு எங்களை உடனே வெளியேறணும். எப்படி நாங்கள் வெளியேற முடியும்? இந்த பாமர மக்கள் எத்தனை தலைமுறையாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை அவ்வளோ சீக்கிரமாக கிளப்ப முடியுமா? இந்த மக்களுக்கு ஒரே ஒன்று சொல்லுவேன், எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு பண்ணி கொடுக்கணும். பள்ளிக்கூடம், குடிதண்ணி, ரோடு, வீடு, 3 சென்டில் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அது கார்பரேஷன் எல்லைக்குள் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். 176 பேரில் இன்னும் 40 பேருக்கு மேலே பணம் வாங்கலை. அவரெல்லாம் 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டியிருக்காரு, 5 பைசா கூட வாங்கலை. இப்போ எனக்கு உடனே எங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கலைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி சாவேன் அப்படின்றாரு. ஒரு 20 பையன் மேலே டேங்கில் மழைநீர் இது தண்ணி தொட்டியில் ஏறி நிற்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறேன்றான். இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போகுது? குடிகாரனுக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த மக்களுக்கு, பாமர விவசாய மக்களுக்கு கிடையாது. இது தெரியாதா அந்த கவர்மெண்ட்டுக்கு? இந்த ஆடியோ அம்மாவுக்கு தெரியாதுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ஆடியோ அம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இவங்க வந்து உடனே பேசுகிறாங்க. இன்னைக்கு இந்த மக்களுடைய வயிற்றில் அடித்து வாயில் அடிச்சு நல்லா இருப்பாங்களா? சொல்லுங்கள். சும்மா ஒன்று எங்களுக்கு கொடுக்க வேணாம். நாங்கள் வீடு கட்டி இருந்த எங்கள் இழப்பீடு தான் நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கி உள்ள வேலைப்படி கொடுங்க, நாங்களே வெளியேறிறோம். எங்களையே நீங்கள் வந்து இடிக்கிறதுக்கு 1000 போலீஸோட பாதுகாப்பு எங்களுக்கு எதுக்கு தேவை? எங்கள் உடைமைகளுக்கு எங்களுக்கு தேவையான நஷ்டஈடை கொடுத்துட்டா நாங்களே வெளியேறிடுவோமே. இதுக்கு கரண்டை கட் பண்ணவும், தண்ணியை கட் பண்ணவும் எவ்வளோ குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறதா தகவல். அதுக்குள்ளார நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கே நம்ம ஒரு தடுப்பு போடணுன்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து பயமுறுத்துறீங்களா? இந்த பயத்துக்கெல்லாம் நாங்கள் ஆளாக மாட்டோம். ஆமாம். அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டே நிலம் கையப்படுத்த போவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 2022 வந்து பணம் வழங்கியாங்க. 2009 ஆண்டு கணக்குப்படி வந்து எங்களுக்கு பணம் வழங்கியிருந்தால் அதிகமான தொகை கிடைத்திருக்கும். மேலும் வந்து நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்தபடி எங்களுக்கு இடம் 3 சென்ட் இடம் மற்றும் அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும், தங்கள் குடும்பத்தில் வந்து வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை வைத்ததற்கு அதற்கு செவிசாய்த்த அதிகாரிகள் தற்போது அதை மறுப்பதாகவும் இது பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களுக்கான அடிப்படை வசதிகள், அதாவது இடம், வீடு மற்றும் குடிநீர் வசதி, பள்ளிக்கூட வசதி என அனைத்து வசதியும் செய்து கொடுத்தால் மட்டுமே இங்கிருந்து நாங்கள் காலி செய்வதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் அதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.